அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மின் குரல்கள் பாகம் 2. 1945ஆம் வருடம் மார்ச் மாதத்துல பெறப்பட்ட செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுல நேற்றுக்கு கடைசியா சுவாமி விவேகானந்தர் பேசினாரு. அவர் பேசும்பொழுது பாபுஜி லார்ட் கிருஷ்ணாவோட இரண்டரை கலந்த அந்த விஷயம் தனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது அப்படிங்கிற விஷயத்த அவரு சொன்னாரு. மேலும் அவர் அதுல கடைசியா பேசினது, உங்கள் குருநாதர் உங்களை இந்த தகுதிக்கு தயார் செய்திருக்காவிட்டால் இதற்குள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பீர்கள். அத சொல்றார். லாலாஜி மட்டும் உங்களை இது மாதிரி உங்களை தயார் பண்ணல அப்படின்னா இத்தனை பேர் உங்களுக்குள்ளார மெர்ஜி ஆனதுல உங்களுடைய உடல் அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காது. நீங்கள் இந்த பூ உலகில் இருந்து கிளம்பியிருப்பீங்க. பல சக்திகள் ஒரு மனித உடலில் தங்கி இருக்க முடியாது. இது ஒரு ரகசியம். ஒரு அவதாரமா வர்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி சக்திகளை தன்னோட எடுத்துட்டு வர முடியும். சாதாரண மனித பிறவியாக வர்றவங்க சக்திகளை தங்களுடைய உடல்ல தாங்கிக்கிட முடியாது. ஆனால் உங்கள் விஷயம் வேறுபட்டதாக இருக்கு. இதுல நீங்க கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளார கிடைச்சிருக்க இந்த விஷயங்களை அதை பற்றி உங்கள் வாழ்நாளில் நாங்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. நீங்க வாங்க பிரைட்டர் வேர்ல்டு வந்தவனதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். உங்களிடம் ஒப்பிட்டால் உங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள இந்த சக்திகளில் நாங்கள் ஒரு சிறிதளவு விரிவாக்கம் செய்தால் கூட எவராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் அனுபவிக்கும் சக்திகளை பொறுத்த மட்டில் எங்கள் முன் இருக்கும் இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. சக்திகள் அழிவிற்கானவையாக இருக்கின்றன. நாங்கள் ஏன் அவற்றை விரிவடைய செய்யவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கான பதில் நீங்கள் திருமணமான ஒரு இல்லறத்தினர் என்பதாகும். அத்தகைய அழிக்கும் சக்திகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு வரிசையாக செயல்படும். உங்கள் பணியை பொறுத்தவரை நாங்கள் இன்னமும் எங்களது விசேஷ சக்திகளை பயன்படுத்தவில்லை. நாங்கள் பாதையை சரி செய்ய மட்டுமே முயல்கிறோம். ஆயுதங்கள் கடைசியில்தான் வெளிவரும். இது உங்கள் குருநாதரின் கட்டளை. இல்லாவிடில் நான் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக இருட்டறையில் வீசியிருப்பேன், அதாவது நரகத்தில் தள்ளி இருப்பேன். ஆனால் இன்னமும் சிலர் அதை நோக்கி செல்வார்கள். உங்கள் அன்னையின், அதாவது மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப்பின் மனைவியின் மூளையை கெடுத்த அந்த நபர்களை அழிக்க நான் விரும்பினேன். ஆனால் உங்கள் குருநாதர் மறுத்துவிட்டார். நீங்கள் ஃபதேகரை அடைந்தவுடன் நான் அனைத்தையும் உங்களிடம் கூறுவேன். நீங்கள் அங்கு செல்லும் பொழுது மிகவும் பலசாலியான மனிதரை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலை பற்றி நொடிக்கு நொடி உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் நமது பிரபுவின் இடத்தை வகிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன் அனைவரும் ஆன்மீக சக்தியை இழக்கும்படி செய்யப்படுவார்கள். இங்கு அமர்ந்துள்ள உங்கள் சகோதரர்கள் பாபு மதன் மோகன்லால் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவின் கடமை இயற்கையால் அசாதாரண சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக நினைக்கும் அனைவரையும் கட்டுப்படுத்துவது ஆகும். 15 மார்ச் 1945 சுவாமி விவேகானந்தர் பகல் 11:40. ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவை ஏற்பட்டால் அவரை அழையுங்கள். ஆனால் மிக அவசியமாக தேவைப்படும் தருணத்தில் மட்டுமே அழைக்க வேண்டும். பாபுஜி. மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப் பொதுவாக ஆன்மீக கோட்பாடு மற்றும் பயிற்சி சம்பந்தமாக பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட சில சொற்களை வரையறுத்து விவரித்தார். விவேகானந்தர் பண்டாரா பத்தி பேசுறாரு. இதுக்கு நடுவுல லாலாஜி ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள், நம்ம நார்மலா யூஸ் பண்ற சில வார்த்தைகள், அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பத்திய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது என்ன விளக்கம்? ஒண்ணு அமைதி. நம்ம எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய, ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அமைதி. அமைதின்னா நம்ம என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கோம், லாலாஜி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பரிபூரண அமைதிக்கு தேவையானது யாதெனில் மற்றவர்களிடமிருந்து பெறுகின்ற வசைமொழிகள், கடுஞ்சொற்கள் மற்றும் கேலி பேச்சுக்கள் எதுவும் ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட வழவழப்பான ஜாடி வழியே இறங்கி ஓடும் நீரை போன்று எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது.
நிர்பந்தத்தினால் பெறப்படும் சகிப்புத்தன்மை இந்த வரையறைக்குள் வராது. ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கம் உருவாக நிர்பந்தம் தேவைப்படுகிறது. மன அமைதியை குலைக்கிற விஷயம் என்னவோ அதுல போய் கைய வைக்கிறார். எல்லாம் சும்மாதான் சாதாரணமா தான் இருப்போம். யாராவது ஒருத்தங்க நம்மள 4 பேருக்கு முடி திட்டாங்கன்னா 10 நாள் 20 நாள் 30 நாள் அது நம்ம மனதை குமைய செய்து மன அமைதியை கெடுத்து விடும். அது மாதிரி நம்ம ரொம்ப சாஃப்டா பேசுறப்ப திடீர்னு யாராவது ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்திட்டாங்களா நமக்கு எதிரானாலும் நம்ம அது மாதிரிதான் இருக்கும். இதை விட எதுன்னு கேட்டா நாம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ அவங்க நம்மளை கேலி செய்யும் பொழுது, நம்ம மற்றவர்களால் கேலி செய்யப்படும் பொழுது நம்ம ஒரு அவமானத்தை உணர்வோம். அந்த அவமானம் எப்பயுமே நமக்குள்ளார ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணத்துக்கு ஒரு கேலி, அது ராமன் வில்லுல மண்ணு உருண்டையை வச்சு குனியை அடிச்சப்ப அது ஒரு கேலியாதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை ஒரு அவமானமா பார்த்தாங்க. அது மாதிரி மகாபாரத கதையில பாத்தீங்கன்னா துரியோதனை தண்ணி இல்லாத இடத்த தண்ணின்னு நினைச்சு தாங்கினதும், தண்ணியை வெறும் கல்லுன்னு நினைச்சு விழுந்த போதும் திரௌபதி பேசிய கேலி பேச்சு. மற்றதெல்லாம் அவனால தாங்கி கொள்ள முடிந்தது. குருடன் மகன் குருடனாகத்தான் இருப்பான், வேற எப்படி இருப்பான் அப்படின்னு திரௌபதி சொன்னதாக சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் தான் அவனை ரொம்பவுமே மனதுக்குள்ளார புண்பட வைத்தது. அப்பாவை பத்தி பேசினாலே அம்மாவை பத்தி பேசினாலே எல்லாருக்கும் வருத்தமாகும். அதுவும் அப்பாவோட ஒரு குறைபாட்டை சொல்லி அந்த குறைபாட்டையும் இவனையும் இணைத்து பேசுற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அவரை கொண்டு போகுது பாருங்க. திரௌபதியை முதல்ல மத்ததெல்லாம் விட்டுட்டான். எடுத்தவொடனே திரௌபதியை துகிலீரியணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு வந்ததுக்கு பின்னாடி இது இருக்கு. இதெல்லாம் உண்மையான கதையா பொய்யான கதையாங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா நம்முடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் வசைமொழிகள், கடுஞ்சொற்கள், கேலி பேச்சுகள். இது மூணும் ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட வழவழப்பான ஜாடி வழியே தலைகீழா கவிழ்த்து வச்ச ஜாடி மேல ஊத்துற தண்ணி மாதிரி இறங்கி ஓடணும். சகிப்புத்தன்மையை இதுல கணக்குல வச்சுக்க மாட்டோம்னா எது சொன்னாலும் சகிச்சுக்குவாங்கிறது வேற. சகிச்சுக்கிறதுனா என்னன்னா எதிர்த்து பேசாம இருக்கிறது. சரி போனா போதுவோ, நம்மளதானே பாடிட்டு போறான் போ, நமக்கு என்ன மாஸ்டர் அவனை நீங்களே பாத்துங்க அப்படின்னு தான் நம்ம போவோமே ஒழிய மனதுக்குள்ளார குமைந்து போய் தான் இருக்கும். ஒரு சக பிரிசெப்டரோ இல்ல உங்கள்கிட்ட சிட்டிங் வாங்க, நீங்க ஒரு பிரிசெப்டரா இருந்து உங்கள்கிட்ட சிட்டிங் வாங்குற அபியாசியோ, இல்ல நீங்க ஒரு அபியாசியா இருந்து உங்களுக்கு சிட்டிங் கொடுக்குற ஒரு பிரிசெப்டரோ நீங்க சரியா தியானம் பண்ணல, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, இவ்வளவு நாள் இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. எப்படி இருக்கும் நமக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நம்ம கிட்டத்தட்ட அதுக்குள்ளாரையே ஒரு பல வருஷங்களுக்கு மூழ்கி போயிடுவோம். அதை விட்டு வெளியிலேயே வரமாட்டோம். நிர்பந்தத்தினால் பெறப்படுகின்ற சகிப்புத்தன்மையை நம்ம அமைதின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு திட்டினாலும் ஒருத்தர் அப்படியே சத்தம் போடாம போராடினோம்னா அவர் ரொம்ப அமைதியா போயிட்டாருங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்க வீட்டுல போய் அந்த அமைதி ருத்ர தாண்டவமா மாறும். இல்லைன்னா போய் எதையாவது குத்தி கிழிச்சு ஏதாவது பண்ணிட்டு அப்படிதான் போவாங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு குமைஞ்சு போற அந்த ஒரு சகிப்புத்தன்மையை நம்ம அமைதின்னு சொல்ல முடியாது. அமைதி எப்படி சார் வரும்? ஆனால் இந்த சகிப்புத்தன்மையில தான் ஆரம்பிக்கணும். முதல்ல யாராவது திட்டுறாங்க, கேலி பண்றாங்க, நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற இடத்துல முதல்ல இந்த மாதிரி சகித்து கொள்ள ஆரம்பிக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, ஆரம்ப கட்டத்தில் இந்த கவிழ்த்து வைக்கிற பானை மேல தண்ணி பட்டு தெரிச்சு ஓடுற மாதிரி ஓடணும் அப்படின்னா அந்த இதோடைய ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க சொல்லும் பொழுது மெல்ல சகித்து கொள்ள ஆரம்பிக்கணும். ஒரு நிர்பந்தப்படுத்தி நம்மளாவே ஆமா இதெல்லாம் நம்ம நோக்கி வரக்கூடிய சுடு சொற்கள், இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, மாஸ்டர் நமக்கு அதுக்கான தைரியத்தை கொடுப்பாரு, இப்படி நினைச்சு சகித்து கொள்ள ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் இந்த வழக்கம் உருவாக நிர்பந்தம் தேவைப்படுகிறது. ஆனால் போக போக இது நீங்க பழக்கப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தால் அதன் பிறகு நீங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்ட வழவழப்பான ஜாடி போல மாறிவிடுவீர்கள். ஆக உண்மையிலேயே நம்ம அமைதிங்கிற ஒரு தன்மையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர். நான் 2வது புள்ளியில முழுமையாக ஆதிக்கம் பெற்று விட்டேனாலாம் யாரையும் கேட்க வேண்டியது. இந்த தன்மை நமக்குள்ளார வரும் பொழுது நம்ம அந்த 2வது புள்ளிக்குரிய முழுமையான குணாதிசயத்தை, சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு தன்மையை நம்ம அடைவோம். அது என்ன?
மற்றவர்கள் பேசுகின்ற வசைமொழிகள், கடுஞ்சொற்கள், கேலி பேச்சுகள் எல்லாம் கவிழ்த்து வைக்கப்பட்ட வழவழப்பான ஜாடி வழியே இறங்கி ஓடும் நீரை போன்று எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் லாலாஜி அமைதி அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற ஒரு விளக்கம். இந்த மாதிரி இருந்தால் நீங்க உங்க மனசு பூர்ணமான அமைதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஐக்கியம், அனைத்து ஆசைகளும் பூசல்கள் அப்படிங்கிறது ஆவேசம் அப்படிங்கிறார். அடுத்தவங்க மேல ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு ஆவேசமா பேசுறது, ஆவேசமா இருக்கிறது, எப்படி அது பார்த்துருவாவா ஒரு கை அப்படின்றது. ஆசைகளும் பூசல்களும் அடங்கி விடும் பொழுது ஐக்கிய நிலை வருகிறது. அங்கு ஒன்றிணைவதற்கான தீவிர ஆசையோ அல்லது பிரிவினால் ஏற்பட்ட வேதனையோ இருப்பது இல்லை. ஆனால் எவராவது இதை ஆரம்பத்திலேயே கடைபிடித்தால் முற்றிலும் தவறானதாகவும் தவறான வழிகாட்டுதலாகவும் இருக்கும். எடுத்தோடனே எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, ஆவேசமும் கிடையாது, நான் அப்படியே எல்லாத்துலயும் அமைதியானவன் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிப்பு, அல்லது எனக்கு கடவுள் மேல எனக்கு தியானம் பண்ணணும்னு ஆசையும் இல்லை, தியானம் மாஸ்டர் பார்க்காம இருக்கிறோம்னு வேதனையும் இல்லை அப்படின்னு போகக்கூடாது. இதெல்லாம் வரணும். தீவிரமா மாஸ்டரை போய் சந்திக்கணும், குருநாதரோடய இருக்கணுங்கிற தீவிரத்தன்மை வரணும். அவர் ரொம்ப நாள் பார்க்காம இருந்தா மனசு கலங்கணும். இதெல்லாம் ஆரம்பத்துல இதனுடைய உச்சகட்டத்துல ரெண்டுமே இல்லாம போற நிலைமை வரும். அதனால இது எடுத்த எடுப்புலயே வந்தோடனே அது கரெக்டு தான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தவறா போறீங்கன்னு அர்த்தம். ஆக ஐக்கியம் என்பது இதுல அதாவது ஆன்மீகத்து பக்கம் திரும்பி அதுல உள்ளுக்குள்ளார போகணும். அதுக்குள்ளார போயிடுறப்ப அனைத்து ஆசைகளும் பூசல்களும் அடங்கி உலகாத விஷயங்களா இருக்கலாம் அல்லது ஆன்மீக விஷயங்களாக இருக்கலாம், அத்தனை மேலையும் இருக்கிற ஆசைகள் எல்லாம் அடங்கும் பொழுது, அதாவது இதெல்லாம் உபரத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடக்கி கொள்ளும் பொழுது இல்லை, அடங்கி விடும் போது. அடக்கி கொள்வதற்கும் அடங்கி விடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமக்குள்ளார எனர்ஜி இருக்கு, ஆசை இருக்கு, கோபம் வருது, நானா கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா அது அடக்கி கொள்றேன். கொஞ்சம் ஒரு ஓரம் ஒரு பக்கம் கீறி விட்டா ஓடி போயிடும். ஆனா அடங்கி விடுவதுங்கிறது நானா விரும்பி இன்னொன்னுக்குள்ளார போய் என்ன நானே விருப்பத்தோட மூடி வச்சுக்கிறது. அதனால அடக்கி கொள்வது அல்ல. அனைத்து ஆசைகளும் பூசல்களும் அடங்கி விடும் போது ஐக்கியம் வருகிறது. அங்கு ஒன்றிணைவதற்கான தீவிர ஆசையோ அல்லது பிரிவு வேதனையோ இருப்பதில்லை. ஆனால் எவராவது இதை ஆரம்பத்திலேயே கடைபிடித்தால் அது முற்றிலும் தவறானதாகவும் தவறான வழிகாட்டுதலாகவும் இருக்கும். ஒருங்கிணையும் ஏக்கம் இருக்க வேண்டும், அது பக்தருடைய பணி. இந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த ஏக்கத்தை தூண்டி விடுறதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? மாஸ்டரை பத்தி பேசணும், மாஸ்டரை பத்தி படிக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு தெய்வீக சம்பந்தம் உள்ள புத்தகங்களை கதைகளை கேட்கணும். இல்லைன்னா ஒரு பக்தரும் ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு முறை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கதைகளை கேட்கணும். அப்படிதான் அந்த ஒருங்கிணைகிற இயக்கத்தை நம்ம வளர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அது பக்தருடைய பணி. இந்த இயக்கத்தில் இருந்து பக்தரை விடுவிப்பது கடவுளின் அருளாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த இயக்கம் முக்தி போய் அதுல இருந்து அதை விடுவிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒருங்கிணைதல்ங்கிற நிலையை கொடுக்கிறது கடவுளின் அருளாக இருக்கு. ஒரே வார்த்தையில் கூறினால் ஆன்மீகம் என்பது லகுத்தன்மை ஆகும். இல்லாவிடில் நான் அதன் சரியான முழு விளக்கத்தை ஏற்கனவே என் குறிப்புகளில் வேறு எங்கோ அளித்திருக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா லைட்னஸ், லேசா, இன்னும் லேசா மாறிட்டே இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப லைட்டா எடுத்துக்கணும். எல்லா விஷயங்களையும் இதை பத்தி நம்ம வாய்ஸ் ரியல் படிக்கும் பொழுது ரொம்பவே நல்லாவே ஒரு சாப்டர்ல பாபுஜி ஃபுல்லா எழுதியிருந்தார். நம்ம அதை படிச்சோம். அதுதான் லாலாஜி இங்கேயும் சொல்றாரு. ஆன்மீகம் என்பது சுருக்கமா சொன்னா வேற எதுவும் கிடையாது, மேலும் மேலும் லகுத்தன்மை அடைவதாகும். இயக்கம் அது கீழ்நிலை மற்றும் உயர்நிலை என்று இரண்டு வகைப்படும். இயக்கத்துல ரெண்டு வகை இருக்கு, கீழ்நிலை இயக்கம், உயர்நிலை இயக்கம். உணர்ச்சியுடைய கீழ்மட்ட நிலையில இதயம் தொடர்ந்து நிரம்பி வழிகிறது. இது ஆரம்ப கட்டத்தில் அதிக நன்மை பயக்கிறது. புதுசா சேர்ற அபியாசியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வாட்ச் பண்ணோம்னா அவங்கள்ட்ட இந்த தகிக்கும். சில பேர், அதாவது வர்றவங்கல புதுசா வர்றவங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா புதிதாக வர்றவங்க யாராவது கொஞ்சம் ஆர்வமா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம போய் ஒட்டிக்கணும்.
சீனியர் அபியாசி, இது ஒரு ரகசியம். அவங்கள்ட்ட அந்த மனதுல கொதிக்கிற அந்த இயக்கத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த நிலைமையெல்லாம் தூண்டி விடப்படும். அது கீழ்மட்ட நிலை. ஆனால் அதுதான் ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மாஸ்டரை நம்புறாங்க, மாஸ்டருக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்கிறவங்களா, அப்படியே 100% வந்து அவர் சொல்றதை ஃபாலோ பண்றவங்களா சில அபியாசிகள் வந்து சேருவாங்க. அப்படி சேரும் பொழுது அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. மாஸ்டர் பிடிக்கிற மாதிரி இவங்கள பிடிச்சோம்னாலும் நிறைய நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சகஜ மார்க்கத்துல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. எங்கெல்லாம் அன்பு இருக்கோ, எங்கெல்லாம் பக்தி வழியுதோ, எந்த இடத்தெல்லாம் இயக்கம் வந்து பொங்கி வழியுதோ அங்கெல்லாம் போய் நம்ம பக்கத்துல நின்று நம்ம தான் அதை நம்ம கைப்பற்றிக்கணும்னா அவர்கிட்ட போய் ஆகா அவங்க இயக்கம் எப்படி வேணா அது போயிடும். அவரை விட்டு அவரோட பக்கத்துல இருந்து பேசி அவரை படிக்க வச்சு நம்ம கேட்டு அப்படி அவரோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது இந்த கீழ்நிலை இயக்கம் என்னங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இது அதிக நன்மை பயக்கிறது. நம்ம எப்படி பாக்குறோம்னா புது விளக்கமாறு இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு கூட்டுங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஒதுக்கி போயிடும். இப்பதான் அபியாசி ஆயிருக்காரு, அப்படிதான் சொல்லுவாரு. அப்புறமா பாருங்க இன்னும் ஒரு 6 மாசம் ஆகட்டும், அப்படியே அடங்கி போயிடும். அப்படியே ஆகலன்னா அவர் ப்ரிசப்டர் ஆகி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய அனுபவமும் இப்படிதான் பேச வைக்குது. இது உண்மையும் கூட இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பார்க்கறதுக்கு நம்ம கிடையாது, அதை எல்லாருமே பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது அந்த புதிதாக வரக்கூடிய அபியாசிகள்கிட்ட இருக்கிற அந்த பொங்கி வெளியிற இயக்கத்தை, அந்த அன்பை, அந்த பக்திய வந்து நம்ம அவங்களோட ஒட்டிக்கிட்டு நமக்குள்ளாரையும் திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிடணும். ஏன்னா அது நம்மளால முடியாது. ஏன்னா அதை தாண்டி முடியாதுட்டோம். எப்ப யாத்திரை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் உள்ள வந்துட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த பழைய ஏக்கம்ங்கிறது இருக்காது. அந்த பழைய ஏக்கம் இல்லையேங்கிற ஏக்கம் நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கும். கேளுங்க, நான் தியானம் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்துல எப்படி தெரியுமா இருந்தேன்னு பேசாத அபியாசி உண்டா? அத்தனையும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இல்லாத மாதிரி ஆக்கி எனக்கு ஏக்கம் குறைஞ்சி போச்சு, நான் முன்னாடி மாதிரி இல்லைங்கிற உணர்வு ஒவ்வொருத்தையும் வரும். முன்னாடி மாதிரி இல்லாம இல்ல, அது கீழ்நிலைய. இன்னொரு நிலைமைக்கு வந்தோம்னா அந்த கீழ்நிலை இயக்கம்ங்கிறது நமக்குள்ளார வெளியில வராது. அதனாலதான் குழந்தையா இருக்கிறப்ப விளையாட விட்டுருங்க. பெருசா வந்த உடனே திரும்பி போய் கல்லாங்காய் எடுத்து விளையாண்டுட்டு நொண்டி ஆட்டம் ஆட முடியுமா? 40 வயசுல 50 வயசுல ஆடினா என்ன நினைப்பாங்க? கிட்டிப்புள் எடுத்து விளையாண்டுட்டு இருக்க முடியுமா? போய் அந்த வயசுல விளையாட விடும். அது மாதிரி கீழ்நிலை இயக்கம் எந்த வயசுல பொங்கி வழியுதோ எந்த இடத்துல அதை அப்படியே விடணும். அதோட பக்கத்துல போய் நின்று நம்ம அதை அனுபவிச்சு நமக்குள்ளாரையும் எடுத்துக்கணும். ஏன்னா இது அதிக நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. சரி, அப்ப உயரிய வடிவிலான இயக்கம் எப்படி இருக்கும்? வெளியிலேயே தெரியாது. காட்டில் மறைந்துள்ள தீயை போன்றது அப்படின்னு நேற்றுக்கு விவேகானந்தர் சொன்னாரே, அது மாதிரி இருக்கும். அவங்க உள்ளுக்குள்ளார அப்படியே மருகுவாங்க, அதுலயே கரைஞ்சி கிடப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த கீழ்நிலை இயக்கத்துல வார்த்தைக்கு வார்த்தை மாஸ்டரை பத்தி பேசுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை மிஷனை பத்தி பேசுவாங்க. மாஸ்டர் எனக்கு அதை செஞ்சாரு, மாஸ்டர் எனக்கு இதை செஞ்சாருன்னா அப்படியாக்கும் இப்படியாக்கும், மாஸ்டர் தான் எனக்கு எல்லாம். ஐயோ மாஸ்டர் பார்க்காம நம்மளால எப்படி இருக்க முடியும், ஐயோ இன்னைக்கு எப்படி தியானம் பண்ண, இதெல்லாம் வந்து கீழ்நிலை இயக்கம். மேல அதே வந்து ஒரு உச்சபட்சத்துக்கு போகும் பொழுது எப்படி மரத்துக்குள்ளார விறகுக்குள்ளார தீ ஒளிந்திருக்கிற மாதிரி அது வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும், அது வெளியிலேயே தெரியாது. ஆனா தேவைப்படும் பொழுது அந்த இயக்கம் வெளிப்பட்டு தன்னை மாய்த்து கொண்டாவது மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்குற விறகு மாதிரி மாறிப்போம். அதுதானே பாபுஜி கிட்ட விவேகானந்தர் சொல்றாரு, உங்கள் அன்பு காட்டில் மறைந்துள்ள தீயை போன்றது என்பதில் தெளிவாக அவர் விளக்கப்பட்டுள்ளது. அதாவது உள்முகத்தில் கனன்று கொண்டிருக்கும் அன்பு இதயத்தில் எந்த பரபரப்புமின்றி தொடர்வதாகும். இயக்கத்தின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா பற்று. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். இயக்கத்தின் உண்மையான அர்த்தம் பற்று. பற்றின் அளவு, உறவுமுறை அல்லது தொடர்பின் தீவிரத்திற்கு ஏற்ப இயக்கம் அதிகரிக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. மாஸ்டர் மேல இயக்கமே வரமாட்டாங்க. எப்படி வரும்? அவர் மேல பற்று இருந்தா தானே வரும். எது மேலதான் ஏக்கம் வருதோ அது மேலதான் பற்று இருக்குன்னு அர்த்தம். அம்மாவை காண என் புள்ள ஏங்கி போச்சு, ஆமா, அடிப்படையான பற்று அது.
அப்பாவையே பார்க்கலன்னு புள்ள ஏக்கமா இருக்கு, எங்க அண்ணனை காணன்னு ஏக்கமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல அங்க பாசம் இருக்கு, பற்று வருது. அந்த பற்று அதனுடைய இன்மையை, அதனுடைய தொலைவை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு ஏக்கத்தை வருது. கடவுள் மேல பற்று வந்தால், மாஸ்டர் மேல பற்று வந்தால், ஐயோ எப்ப பார்ப்போம், எப்ப உன்னோட சேருவோம், இன்னமும் இங்கே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கேன், நான் எப்ப உங்களையும் உங்களுடைய அனுசரணையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் பூர்ணமா உணர்ற அந்த தன்மை எனக்குள்ளார எப்ப வரும் எப்ப வரும் இயங்க ஆரம்பி. எப்பன்னா அவர் மீது பற்று அதிகரிக்கின்றது. அதனால ஏக்கம்னு ஒண்ணு வளரணும்னா மாஸ்டர் மேல பற்றுன்னு ஒண்ணு உருவாகணும். இதை பத்திதான் பாபுஜி அது முன்னாடி ஒரு தடவை சிட்டிங் கொடுக்குறப்ப சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த சிட்டிங் கொடுக்கும் பொழுது மூளையிலிருந்து ஒரு மெல்லிய ஓட்டத்தை எடுத்து இதயத்துக்குள்ளார கொடுத்து, இதயத்தை தூய்மை பண்ண பிறகு அதனுடைய சூட்சும சரீரத்துல, அதாவது சூட்சும சரீரத்தை தாண்டி காரண சரீரத்துல ஒரு பெரிய ஆழமான பள்ளத்தை ஏற்படுத்தி அதுல விதை வடிவத்துல பற்ற விதைக்கணுங்க. கொஞ்சமாவது பற்றுன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்துல முன்னேற முடியும். கடைசி வரைக்கும் இதை விடக்கூடாதுங்கிற குருவின் மீது இருக்கின்ற பற்று. அப்பதான் அந்த ஏக்கமானது கடவுளை தன் அருகில் கொண்டு வரும். அது இல்லாத அளவுக்கு போயிட்டா கூட நம்ம விட்டுறக்கூடாது, இன்னும் ஆழமாக பற்று கொள்ள வேண்டும். அப்ப ஏக்கம் வரணும்னு நினைக்க கூடாது. பற்ற அதை பிடிச்சுக்கிறதுக்கு அதை தன்னுடையதாக எப்ப பற்று வரும்? அதையே சார்ந்து வாழும்போது பற்று வரும். ஸோ சாப்பாட்டுக்கு 3 வேளையும் அம்மா சாப்பாடு போடுறாங்க. இப்ப குழந்தைக்கு இருக்கிற பற்ற பாருங்க. பிறந்த உடனே அம்மா பால் கொடுக்குறாங்க, அப்ப குழந்தைக்கு இருக்கிற பற்ற பாருங்க. அம்மாவை தவிர வேற எங்க இருந்து சாப்பாடு கிடைக்காது அந்த குழந்தைக்கு. அதனால அம்மாவை பிரிஞ்சு அந்த குழந்தையால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது, 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது, கத்த ஆரம்பிக்கும். அதே வேற இடத்துல இருந்து சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு வளர்ந்த பிறகு ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் கூட பேசாம இருக்கும். அதுக்கப்புறம் இதை விட நல்லா சாப்பாடு போடுற ஆள்லாம் கிடைச்சிருவாங்க அப்படின்னு நாக்கு வளர்ந்த பிறகு, அதாவது டெபெண்டன்சி மாறிய பிறகு அம்மாவை பத்தி அக்கறையே இல்லாம. இப்ப நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போகணும். நம்மளுடைய சார்பு வெளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தைக்கு பாலுக்காக அம்மாவை மட்டுமே சார்ந்து இருக்கிற குழந்தை மாதிரி எல்லாத்துக்காகவும் மாஸ்டரை மட்டுமே சார்ந்து இருக்கிற ஒரு ஆளா நம்மளுடைய சார்பு தன்மையை அதிகரிச்சோம்னா பற்று அதிகரிக்கும். பற்று அதிகரிக்க அவரை விட்டு பிரிஞ்சிருக்க நம்மளால முடியாதுங்கிற அளவுக்கு ஏக்கம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். இதுதானே அடிப்படை. ரொம்ப அழகா லாலாஜி அதை சொல்லியிருக்கிறாரு. ஏக்கத்தின் உண்மையான அர்த்தம் பற்று ஆகும். பற்றின் அளவு உறவு முறை அல்லது தொடர்பின் தீவிரத்திற்கு ஏற்ப அதிகரிப்பதாக கூறலாம். இறை உணர்தலுக்கான வழியில் நன்னடத்தை, கேரக்டர். இந்த பாதையில கேரக்டருடைய முக்கியத்துவம் என்ன? உண்மையிலே கேரக்டர்னா என்ன, நன்னடத்தை என்ன, பிஹேவியர்னா என்ன, இதெல்லாம் என்ன? தூக்க நிலையில் இருப்பதாக தோற்றமளிக்கிறது. அதன் பிறகு அதன் 2ஆம் தர நிலைகள் இருக்கின்றன. இறை உணர்தலுக்கான பாதையின் முதல் நிலையை காண்பது அரிது. மாதிரி இருக்கு இல்லையா? தூக்க நிலையில் இருப்பதாக தோற்றமளிக்கிறது. நன்னடத்தைன்னா என்னன்னா, நம்மளை சுத்தி எது நடந்தாலும் நம்ம ஆழமா தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்ற மாட்டோம் இல்லையா? நம்ம தூக்கத்துல ஆழ்ந்திருப்போம். உண்மையிலேயே கேரக்டர்னா என்ன, நன்னடத்தைன்னா என்னன்னா, நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள்ல மனதை செலுத்தி அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக தூக்கத்துல இருக்கிற மனிதன் எப்படி இந்த விஷயத்துக்குள்ளார உள்ளுக்குள்ளார ஆழ்ந்து வெளியில நடக்கிறத பற்றிய ஒரு உணர்வே இல்லாம தூங்கிட்டு இருக்கானோ, ரொம்ப அவசியமா கொசு கடிக்குது இல்ல ஈ மொய்க்குதுன்னா அவனை அறியாம கை கால் அதை அப்படி தட்டிட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கானோ, அது போல வெளிப்புறமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறது தான் முதல் நிலையான நன்னடத்தைங்கிறார். நன்னடத்தையின் முதல் நிலை அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு 2ஆம் தர நிலைகள் இருக்கின்றன. அதுல எல்லாம் சொல்லப்பட்டு 10 நியமங்களை ஃபாலோ பண்றது மாதிரி ஒண்ணுமா சொல்லி அதுல நம்மளோட கேரக்டரை ஃபார்ம் பண்றாங்க. அதெல்லாம் 2ஆம் தர நிலைகள். முதல் தர நிலைனா என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் அந்த சுஷுப்தி ஸ்டேட்ல இருக்கிறது தான்.
அப்ப வந்து ஒன்லி அதை பத்திய சிந்தனைகள், அது பத்திய ஒரு எண்ணம், அது மட்டும்தான் இருக்கும். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க எந்த விதமான எதிர்வினையும் ஆற்ற மாட்டாங்க. இதுதான் நன்னடத்தை. உண்மையிலேயே இறைவுணர்தலுக்கான வழியில நன்னடத்தைன்னா இதுதான். நான் உண்மையே பேசுவேங்க, பொய் சொல்ல மாட்டேங்க, அப்படிங்க இப்படிங்க, நான் வந்து எதுவும் மது அருந்த மாட்டாங்க, மாமிசம் உண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நன்னடத்தை கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எத்திக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். இது இரண்டாம் தர நன்னடத்தையில வருது. முதல் நன்னடத்தையில இதெல்லாம் இல்லை. அவங்க வந்து முழுக்க முழுக்க எதை நோக்கி இருக்கணுமோ அதை நோக்கியும், அதுக்கு விழிப்புடையும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தூக்க நிலையிலையும் இருப்பதுதான் உண்மையான நன்னடத்தை. ஒரு குருங்கிறவர், ஒரு உண்மையான ஆர்வமுள்ள சீடருங்கிறவர் எல்லாருமே தெய்வீக விஷயங்களுக்கு விழிப்போடையும், உலக விஷயங்களுக்கு தூங்குறவர் மாதிரியும் இருக்கணும். இதுதான் உண்மையான நன்னடத்தை. அதன் பிறகு அதன் இரண்டாம் தர நிலைகள் இருக்கின்றன. இறை உணர்தலுக்கான பாதையின் முதல் நிலையை காண்பது அரிது. இதுல வந்து இந்த நன்னடத்தையுடைய முதல் நிலையை காண்பது ரொம்ப அரிதுங்கிறார். பற்றுறுதி. கடவுளுடனான ஒருவரது இணைப்பு மிகவும் உறுதியாக நிலைநிறுத்தப்படும் பொழுது அங்கு பற்றுறுதி முயற்சி செய்தாலும் திசை திருப்ப இயலாத அளவிற்கு நிலைநிறுத்தப்படுகிறது அல்லது நிலைத்து நிற்கிறது. ஒருவர் அதை அவ்வாறு செய்ய இயலாதவராக இருக்கிறார். அந்த பற்றுறுதியை அடைய முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். பற்று தனி, உறுதி தனி, பற்றுறுதி வேற. உறுதியாக பற்றி கொள்ளுதல், உறுதியோடு இருக்கிறதுங்கிறது வேற. ஆன்மீகத்துல நான் அதை செய்வேன், நான் உறுதியா வந்து தினமும் தியானம் பண்ணுவேன்னு உறுதி கொடுக்கறதுங்கிறது வேற. மாஸ்டர் மேல பற்று இருக்கிறதுங்கிறது வேற. இருக்கும், எப்ப இருக்கும் நம்மள்ட்ட மாஸ்டர் மேல பற்றுனா, ஆசிரமத்துக்கு போகும்போது இருக்கும், கண்காவல இருக்கும் பொழுது இருக்கும். மாஸ்டர் நம்ம ஊருக்கு விசிட் வரும்பொழுது அவரை பார்த்தவொன்னா நம்ம அவருக்காக அப்படி ஓடி ஓடி பறந்து பறந்து வேலை செய்வோம். அப்பெல்லாம் நம்மள்ட்ட பற்று இருக்கும். இது எல்லார்ட்டையும் இருக்கிற பற்று, பற்று உறுதி அல்ல. ஆனா நம்மளால தாங்கிக்க முடியாத சோகமோ வருத்தமோ நம்ம வாழ்க்கையில நடந்துடும் பொழுது, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் பொழுது, இல்லைன்னா இதை விட ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புகள் வேற எங்க இருந்தாவது வரும் பொழுது, இதை விட அப்படின்னா தியானத்துக்கு போய் என்ன கண்ட இங்கவா, இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து நல்லா இருக்கு, நல்லாவே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜிம் இருக்கு, இல்ல வந்து ஒரு ஷட்டில் காக்கு விளையாடுற இடம் இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் திசை திரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பற்று இருக்கு, ஆனா பற்றுறுதி இல்லை. எந்த விதத்துல ஒருத்தருடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்தாலும் அந்த இடத்துல அவங்க கவனம் திசை திரும்பவில்லை என்றால்தான் அவங்களுக்கு பற்றுறுதி இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்டோட கதையில இருக்கலாம், மோசஸோட கதையில இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல இருக்கலாம், எல்லாத்துலயுமே வந்து சாத்தானோ அல்லது யாரோ ஒருத்தவங்க கடைசியா என்ன பண்ணுவாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வரமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வரமானா அப்ப சாத்தானா வருவார். அவரு வந்து உனக்கு நீ இதோட நீ தியானம் பண்றதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த சக்திகள்லாம் தர்றேன், உலகத்தை ஆள்ற ஒட்டுமொத்த பவரையும் உனக்கு தர்றேன் அப்படின்னோன்னா நம்ம கவனம் அப்படியா இதை வச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு திசை திரும்பிட்டோம்னா நம்முடைய பற்றுறுதி அங்க இல்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. ஸோ கடைசி சோதனையே வந்து பற்றுறுதி மேலதான் இருக்கும். நீங்க பாதிரியார்கள் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் கிறிஸ்டியன் கிடையாது. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த நன்ஸ், இந்த பாதிரியார்களாக அல்லது வந்து சிஸ்டர்ஸா வர்றவங்க எல்லாம் அவங்களோட ட்ரைனிங்கோட கடைசியில அவங்களுக்கு வந்து நிறைய நகைகள்லாம் போட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்க, இது வேணுமா உனக்கு, அல்ல அது வேணுமான்னு யோசனை பண்ணிக்க. ஏன்னா நாளைக்கு வந்து நான் வந்து சிஸ்டரா மாறிட்டேன், ஃபாதரா மாறிட்டேன்ட்டு நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணி நல்லா சென்ட்லாம் போட்டு மைனர் செயின்லாம் போட்டு வர்றவங்களை பார்த்தோன்னே, அட பெண்களா இருந்து கன்னியாஸ்திரியா மாறின பிறகு இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ நம்ம பூ வைக்காம பொட்டு வைக்காம போயிட்டோமேன்னு பண்ணக்கூடாதுல்ல. அப்ப அவங்களுடைய பற்றுறுதியானது அவங்களுடைய ட்ரைனிங்கோட கடைசியில இது மாதிரி சோதிக்கப்படும். குருநாதரும் ஒரு புள்ளியிலையும் நம்மளுடைய பற்றுறுதியை இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து சோதிப்பார். அது செல்போனா கூட இருக்கும். நம்ம கவனத்தை அது முற்றிலுமாக திசை திருப்பிடுச்சு,
ஆனா வாட்ஸ்அப் குரூப்பா கூட இருக்கும். அந்த குரூப்ல நிறைய விஷயங்கள் போடுறாங்கங்க. அதை பத்தி போடுறாங்க, இதை பத்தி போடுறாங்க, நிறைய புதுசு புதுசான வீடியோ எல்லாம் போடுறாங்க அப்படின்னுட்டு அதை நோக்கி நம்ம கவனம் திரும்பி விட்டது. அதுல ஃபேஸ்புக்கு கூட நம்ம பற்றுறுதியை சோதிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் வச்சுக்கலாமே. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, முயற்சி செய்தாலும் திசை திருப்ப இயலாத அளவிற்கு ஒருத்தருடைய பற்று கடவுள் மீது நிலைத்து நின்றால் அதுக்கு பேர் தான் பற்றுறுதி. எல்லாமே லாலாஜியோட டெஃபனேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரியில இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கும். இயக்கத்துக்கு அவர் சொல்றது வித்தியாசமா இருக்கு, பற்றுறுதியை பத்தி சொல்றது, நன்னடத்தை பத்தி சொல்றது, எல்லா விஷயங்களுமே நம்ம இது வரைக்கும் பார்க்குற நம்முடைய டோட்டல் பர்செப்ஷனே அப்படியே மாத்துது, வேற டைமென்ஷனுக்கு கொண்டுட்டு போகுது. அதனால இத்தகைய பற்றுறுதியை ஒருத்தர் அடைய இயலாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க பூமியில. அடையிறதுக்கு முயற்சி பண்றவங்க எல்லாருக்குமே கடவுள் துணை இருக்கிறார், மாஸ்டர் துணை இருக்கிறார். ஆனால் திரும்பி சோதிப்பார். அந்த சோதனையின் பொழுது நம்ம திசை திரும்பாம நின்ட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்குள்ளார பற்றுறுதி வந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த நிலைமையை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும். இது தினமும் நடக்குது நமக்கு. நம்ம உற்று கவனிச்சோம்னா எப்பெல்லாம் நம்ம பற்றுறுதியானது உள்முகமாக சோதனைக்கு உள்ளாகுது, எப்பெல்லாம் நாம உள்முகமா திசை திரும்புறோமோ, வெளியில சொல்லுவோம், நான் வரலப்பா, நான்லாம் படம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் அந்த ஃபேஸ்புக் எல்லாம் பாக்குறது இல்லைன்னு வெளியில சொல்றது இல்லை, திசை திரும்பாம இருக்கிறது. உள்ளுக்குள்ளார மனது உண்மையிலேயே கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இருக்கலாமோ, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருமே, என்ன எப்பயும் தான் தியானம் இருக்கோம்னா அப்ப திசை திரும்புதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வரியா எடுத்து சும்மா அப்படி சுவர்ல எழுதி கூட வச்சுக்குவோம். பற்றுறுதினா என்ன, நன்னடத்தைனா என்ன, தூக்க நிலையில் இருப்பதான தோற்றம் நமக்குள்ளார வர்ற அளவுக்கு நம்ம இருப்போமா, அதான் நம்ம மாஸ்டர் நம்மகிட்ட எதிர்நோக்கிற முதல் தரமான நன்னடத்தை. எந்த நேரத்திலும் திசை திரும்பாத உறுதி, பற்று நம்மகிட்ட இருக்குமா, அதுதான் பற்றுறுதி. முழுமையாக அந்த மாதிரி ஒரு பற்று நமக்குள்ளார வளரும் பொழுது தானாக மலர்றதுதான் இயக்கம். இயக்கம் உள்ளுக்குள்ளார கொந்தளிக்கும் பொழுது தானாக வரக்கூடியதுதான் ஐக்கியம். அந்த இயக்கத்துல இருந்து வேற வழியே கிடையாது, ஏங்கி போய் கிடக்கு புள்ள, வேற வழி கிடையாது. அந்த இயக்கத்தை இது பண்ணோம்னா அம்மா வரணும். அது மாதிரி நான் இறங்கி வரலன்னா வேற எதை கொடுத்தும் அவன் ஏக்கம் தீராதியா. அவனுக்கு வீடு கொடுத்து பார்த்தேன், நல்ல ஐஸ்வர்யங்களை கொடுத்து பார்த்தேன், பெரிய புகழை கொடுத்து பார்த்தேன், அவன் ஏக்கம் தீரலையே, என்ன தவிர எதனாலயும் அவன் ஏக்கம் தீரல. சரி தொலைஞ்சு போ, நானே வரேன்டான்னு கடவுள் இறங்கி வரணும், ஐக்கியம். அதுதான் ஐக்கியத்துக்கான வழி. தலைகீழ வந்தோம்னா இதெல்லாம் ஒண்ணும் இப்படி பார்க்கணும். அந்த ஐக்கியத்துக்கு பிறகு வரக்கூடியதுதான் அந்த தலைகீழ கவிழ்த்தி வைக்கப்பட்ட பானை மாதிரியான. ஏன்னா அதுக்கு தேவையானது எல்லாம் உள்ளுக்குள்ளார, அது புற உலகத்துக்கு எந்த விதமான ஒரு ரிஃப்ளெக்ஷனும் கொடுக்காத ஒன்றாக மாறும் பொழுது எப்ப ஏக்கம் தீரும், அம்மாவை பார்த்துருச்சு, அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு, அம்மாவோட லேப்ல உட்காந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதி வந்துடும். அப்படிங்கிற மாதிரி தான் இது. ரொம்ப ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை இன்னைக்கு லாலாஜி வெளிப்படுத்தியிருக்காரு. இவையெல்லாம் நம்மளோட ஒரு வார்த்தைகளாக இல்லாமல் இதெல்லாம் நமக்குள்ள கண்டிஷனா மலரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிரார்த்தனையோடு காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.